இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் இருக்குமானால், இந்த பாவத்தின் சிந்தனை இருக்குமானால், பாவத்தின் எண்ணங்கள் இருக்குமானால், பாவ காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுமானால், இந்த துர்க்குணத்தின் காரியங்கள் இருக்குமானால், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விலகும் போது தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த சிந்தனையில உன்னுடைய குணம் மாற வேண்டும், அந்த எண்ணங்கள் மாற வேண்டும், உணர்வுகள் மாறும்போது ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்கிறார். ஆகவே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், வாசிப்போம். சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். 19வது சங்கீதம் 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. முதலாவது ஜென்ம பாவம், இரண்டாவதாக துணிகரமான பாவம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக அது தவறா தவறு இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. அநேகர் அந்த தவறு செய்த பிறகு யோசிப்பார்கள், ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, இந்த பாவத்தை நான் செய்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனா சில பேர் தெரிஞ்சே செய்வாங்க. அதுக்கு தான் பேரு துணிகரமான பாவம். இந்த துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காத்துக் கொள்ளும். பாவம் என்பது தெரியும், அக்கிரமம் என்பது தெரியும், அநியாயம் என்பது தெரியும், மீறுதல் என்பது தெரியும், அருவருப்பு என்பது தெரியும், ஆகாத காரியங்கள் என்பது தெரியும். ஆனால் தெரிந்து அந்த காரியத்தை செய்யும் போது அதற்கு துணிகரமான பாவம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை. நம்ம அம்மாமார்கள் 2 பேர் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா, இந்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, அந்த வீடு இப்படி, அந்த காரியங்கள் இப்படி, இந்த காரியங்கள் இப்படி, இதுதான் பேசுவாங்க. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் கெடுக்கும். நேரம் கிடைக்கும் போது, தேவனோடு சம்பாஷிக்கும் போது, அல்லேலூயா, தேவனோடு உறவாடும் போது அவர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 6:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நடக்கும்போது எனக்கு வழிகாட்டும், நான் நடக்கும்போது எனக்கு வழிகாட்டும், நான் படுக்கும்போது என்னை காப்பாற்றும், நான் விழிக்கும் போது என்னோடு கூட சம்பாஷிக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில நம்முடைய நடக்கையில நம்மை நடத்துகிறது யார்? நாம் எந்த பாதையை நாம் பின்பற்றி போகிறோம்? அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, துணிகரமான காரியங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலே நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு தெரியும், தெரிந்துதான் இந்த பாவத்தை அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே சில சமயத்தில் அறிக்கை செய்யும் போது நாம் ஜெபம் பண்ணுவோம், நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை எனக்கு மன்னியும். நல்லதுதான். அல்லேலூயா. ஆனா அறிந்து செய்கிறவனுக்கும் அடி உண்டு, அறியாமல் செய்கிறவனுக்கும் அடி உண்டு. அல்லேலூயா. அறிந்து செய்கிறவனுக்கும் அடி உண்டு, அறியாமல் செய்கிறவனுக்கும் அடி உண்டு. நீ நன்மை செய்தாலும் அதுக்கு பலன் உண்டு, நன்மை செய்தாலும் பலன் உண்டு, தீமை செய்தாலும் பலன் உண்டு. அல்லேலூயா. அவர் வரும்போது பலனை பார்க்க முடியும். சில பேருக்கு இருக்கும்போதே பலனை அனுபவிக்கிறோம். அவர் வர்றதுக்குள்ள பலனை அனுபவிக்கிறத விட இங்க இருந்துகிட்டே சில பேர் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி கார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
இந்த பாவத்தின் பலனினால் அநேகர் செத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சரீரம் சாகாது, ஆவி சாகாது, ஆத்துமா சாகும். ஆனா நடமாடிட்டு தான் இருப்பாங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அல்லேலூயா. ஆகவே அந்த சரீரம் அப்படியே நடமாடிட்டு தான் இருக்கும். ஆனா ஆத்துமா செத்ததாய் காணப்படும். ஆவியிலே அவங்க சாக மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, அக்கிரமத்திலே இருந்து, அநியாயத்திலே இருந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த மரித்து போன ஆத்துமா பிழைக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆவியிலே அல்ல, சரீரத்திலே அல்ல, ஆத்துமாவிலே அவன் மரித்து போனவன் பிழைப்பான். இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறது. மரணத்தை தேடிக்கொண்டு போய்கிறது. சாபத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. அக்கிரமத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. அநியாயத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற, தேவனை அண்டிக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? மனிதனே, நீ எங்கே போகிறாய்? நீ காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலருக்கு ஒப்பாயிருக்கிறாய். அடுத்த நிமிடம் உனக்கு என்ன நடக்க போகிறது என்பது யாரும் அறிய முடியாது. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது முடியாத ஒரு காரியம். இன்று உன் ஜீவன் போனால் நீ எங்கே போவாய்? இன்றைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஜீவிக்கிற மனிதனே, இன்றைக்கு உன் ஆத்மா விடுபட்டு போகுமானால் நீ எங்கே போவாய்? ஆகவே இந்த துணிகரமான பாவத்தை தேவன் வெறுக்கிறார். இந்த துணிகரமான செயல்களை தேவன் வெறுக்கிறார். தேவ சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து, என் சாபத்தை நீக்கி, என் அக்கிரமத்தை என்னை விட்டு நீக்கி, என் மீறுதலை என்னை விட்டு நீக்கி, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவருடைய சமூகத்திலே வந்து அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு அவர் பற்றி கொள்ளுகிறார். அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் நேசிக்கிற அந்த பாசத்தினாலே, அந்த அன்பினாலே தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக தந்தருளினார். இந்த பாவத்தை மீட்டெடுக்கும்படியாக, சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, உடையான சேற்றிலிருந்து நம்மை மீட்கும்படியாகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அவர் தந்து அருளினார். ஆகவே அவர் வந்த நோக்கத்தை நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக இந்த நாட்களிலே யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். அது நித்தியமான வாழ்க்கை, அது தேவ ராஜ்யத்திற்குரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் இழந்து போனால் என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஜென்ம பாவத்தை விட்டு, இரண்டாவது இந்த துணிகரமான பாவத்தை விட்டு நாம் வெளியே வரும்போது கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால், நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்பி அவருடைய கரத்திலே கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் சொல்றாரு, உன்னை தவிர என்னை நம்பி எல்லாவற்றையும் என் கரத்துல கொடுத்தார். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எதை பற்றி கொள்ள வேண்டுமோ, எதை பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அதை பிடித்துக் கொண்டு பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியானால் இந்த மனிதன் சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கு பாவ சிந்தனையை தூண்டி விடுகிற, பாவ எண்ணங்களை தூண்டி விடுகிற, பாவ உணர்வுகளை தூண்டி விடுகிற அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, நம்முடைய இருதயத்தின் தோற்றத்திலே உதிக்கிறது. இந்த கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி ஜீவிப்போமானால் தேவ ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த பாவ உலகத்திலே தான் நாம் ஜீவிக்கிறோம், இந்த பாவ சேற்றிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எந்த காரியத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டுமோ, எந்த காரியத்தை நாம் உரிமை பாராட்டிக் கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு நமக்கு தகுதி உண்டு. ஆனால் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அது நமக்கு நன்றாக தெரியும். அதை மாத்திரம் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த சிந்தை வரும்போது, அந்த எண்ணங்கள் வரும்போது, அந்த உணர்வுகள் வரும்போது, உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக, உன்னுடைய இருதயத்திற்கு முன்பதாக நீ தனிமையில் இருக்கும் சமயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நீ தேவனோடு இருப்பாயானால் தேவன் இந்த பாவத்திற்கு உன்னை விலக்கி மீட்டு காத்துக் கொள்வார். அப்பொழுது நீ தேவனுடைய பாதையில நீ ஓட முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியானால் நம்முடைய ஆவியிலே மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவிலே மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமும் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமா? தேவ சமூகத்திற்கு வரும்போது முற்றிலும் நம்மை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், அல்லேலூயா, முற்றிலும் நம்மை கழுவினவர்களாய், முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் அந்த பரிசுத்தத்திற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட ஒருவர் தன்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு நல்ல ஒரு உடையை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருக்காக ஒரு கையிலே தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய
ஆவியிலே அல்ல, ஆத்மாவிலே அல்ல, நம்முடைய சரீரத்திலே தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்முடைய உணர்வுகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே. நம்முடைய வார்த்தையில, நம்முடைய நடக்கையில, நம்முடைய செய்கையில, எல்லா காரியத்திலேயும் நாம் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் தம்முடைய நேசத்தையும் பாசத்தையும் நமக்கு அதிகமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் அதற்காகத்தான் ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அலங்காரம் பாட்டு, வேதவசனம், துதி, ஆராதனை, தேவனுடைய கிரியை அங்கு வந்து இறங்குகிறது. இதுதான் அலங்காரம், தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரம். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரம் என்ன? அவருடைய சமூகத்துல வந்து நம் ஆடி பாடி துதித்து சந்தோஷத்தோட காணப்படும் போது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஜென்ம பாவம், இரண்டாவது துணிகரமான பாவம், மூன்றாவது ஒரு பாவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபு 31வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 31வது அதிகாரம் 30வது வசனம். அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, யோபு என்ன சொல்றாரு?